ஹே ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நியூ இயர் செலிப்ரேஷன் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நியூ இயர் அன்றைக்கி மார்னிங் அரௌண்ட் பார்த்தீங்கன்னா 6 o'clock அந்த மாதிரி டைமில் சாமிக்கு தேவையான பூ எல்லாமே அலங்காரம் பண்ணிவிட்டு விளக்கேற்ற ஆரம்பிச்சிட்டோம் வீட்டில். நியூ இயர் அன்றைக்கி ஏதாவது ஸ்வீட் செய்யணும் வீட்டில், அதனால் அன்றைக்கி நான் பாயசம் செஞ்சுருந்தேன். ஸோ பாயசம் வச்சு படைச்சிட்டு நாங்கள் வீட்டில் சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் பெசன்ட் நகர் சர்ச் வந்து கிளம்பிட்டோம். ஸோ அங்கே வந்து மாஸ் இருந்துச்சு, மாஸ்லாம் அட்டென்ட் பண்ணிவிட்டு அங்கே கொஞ்சம் நேரம் ப்ரேயர் பண்ணிவிட்டு அங்கே என்னோடய ஃபேமிலியெலாம் வந்திருந்தாங்க, அவங்க கூட டைம் எல்லாம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ வெளியில் வந்து பார்த்தீங்கன்னா குடில்லாம் வந்து டெக்கரேட் பண்ணி வச்சுருந்தாங்க, அதெல்லாம் நல்லா விசிட் பண்ணிகிட்டு இருந்தோம். ரொம்ப அழகாக இருந்துச்சு. அண்ட் பக்கத்துலேயுமே கிறிஸ்மஸ் ட்ரீ வந்து போட்டிருந்தாங்க, அதுவுமே அழகாக இருந்துச்சு. இதெல்லாம் முடிச்சுட்டு பெசன்ட் நகர் சர்ச் அந்த ரோட்டில் வந்து ஜஸ்ட் ஒரு வாக் மாதிரி நானும் என்னோடய ஃபேமிலி எல்லாம் போயிட்டுருந்தோம். இது முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஆறுபடையப்பன் வீடு போயிருந்தோம், பெசன்ட் நகர்லேயே இருக்குது. இந்த இந்த கோவில் வந்து பர்டிகுலராக எனக்கு ரொம்ப பிடிக்கும். நல்ல பெரிய கோவில், இது நிறைய மூவிஸில் கூட வந்திருக்கும். ஸோ இந்த கோவில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையுமே இருக்குது, நிறைய இடத்துல இருக்குது. முருகருடைய கோவில் வந்து அங்கங்கே வச்சுருப்பாங்க. ஸோ இது வந்து செம க்ரௌடாக இருந்துச்சு, ஒவ்வொரு இடத்துலையுமே க்யூவில் வந்து போகிற மாதிரி. ஸோ ஃபைனலாக எல்லாரையுமே விசிட் பண்ணிவிட்டு என்னோடய ஹஸ்பண்ட் வந்து பிரசாதம் வாங்கிட்டு வந்தாங்க. எங்களுக்கு வந்து பிரசாதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தயிர் சாதம் கிடச்சிது. ஸோ சாப்பிட்டுட்டு நாங்கள் வந்து ஒரு மாலுக்கு கிளம்பிட்டோம், ஃபீனிக்ஸ் மால் வேளச்சேரிக்கு கிளம்பிட்டோம். நான் ஜோ மூவி வந்து படம் வந்து புக் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ படம் பார்க்குறதுக்காக கிளம்பிட்டோம். டைம் இருந்ததுனால நானும் என்னோடய வீட்டுக்காருமே கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்தோம் மால்லே. அது மட்டும் இல்லாமல் எவ்ரி இயர் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கிறிஸ்மஸ் ட்ரீ போடுவாங்க. லாஸ்ட் இயர் வந்து வேறு ட்ரீ வச்சுருந்தாங்க, இந்த டைமும் வேறு வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஹாரி பாட்டரோடைய அவர் யூஸ் பண்ண அந்த ப்ரூம் ஸ்டிக்கு, அதுக்கப்புறம் அந்த மந்திரக்கோல், அது எல்லாமே ஷோகேஸ் பண்ணியிருந்தாங்க. அதெல்லாம் கொஞ்ச நேரம் விசிட் பண்ணோம். மூவிக்கு டைம் ஆகிட்டதுனால நானும் என்னோடய ஹஸ்பண்ட் கிளம்பிட்டோம். படம் வந்து எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிச்சிருந்தது. டிப்பிக்கலாக ஒரு கேரளா டைப் அந்த மாதிரி இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் இது முடிச்சுட்டு ஜஸ்ட் ஒரு கேம் மாதிரி விளையாட போயிருந்தோம். ஸோ இங்கே போனால் நார்மலாக கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம், அதேமாதிரி டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு ரொம்ப பசிக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேஎஃப்சி வந்து நாங்கள் ஆர்டர் பண்ணியிருந்தோம். இது வந்து ஒரு காம்போ பேக் மாதிரி ஆர்டர் பண்ணியிருந்தோம். கேஎஃப்சியோட சிக்னேச்சர் சிக்கன், அதுக்கப்புறம் வந்து பர்கரு, பெப்சி, அதுக்கப்புறம் இன்னொரு சிக்கனும் கொடுத்துருந்தாங்க. ஸோ ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு அங்கே வந்து ஹோம் டெக்கார் இருக்கும். ஸோ ஹோம் டெக்காரில் வந்து கொஞ்ச நேரம் விசிட் பண்ணோம். அதுக்கு முன்னாடி மீஷோ போயிட்டு அங்கே கொஞ்ச நேரம் விசிட் பண்ணோம். எல்லா இடமும் அவ்வளோ க்ரௌடாக இருந்தது. ஸோ கிளியராக வந்து என்னால் வீடியோ எடுக்க முடியல. ஸோ ஒவ்வொன்றுமே வந்து அவ்வளோ யூனிக் கலெக்ஷன்ஸாக இருந்தது, அதுக்கேற்ற மாதிரி ப்ரைஸஸுமே இருந்துச்சு. ஸோ போன வேகத்திலேயே நாங்கள் திருப்பி வெளியில் வந்துட்டோம், அவ்வளோ ப்ரைஸ் இருந்துச்சு. இந்த ஒரு பிளேட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 349 ஒரே ஒரு பிளேட்டு. ஸோ எல்லாமே பார்த்துட்டு விசிட் பண்ணிவிட்டு அந்த டேவை ஃபினிஷ் பண்ணிட்டோம். டாட்டா பபாய்.